யார் எங்கே? நான் இங்கே பாப்பு அண்ணா அண்ணே. ஆமா இப்பேர் வந்த மாபுரம் புடிசில ஒரு அழகான பெண் வந்திருக்கின்றேன். என்னை கண்டால் உங்களுக்கு ரசிக்க தெரியுமா? அப்பா நசிக்கிறதுக்கு நம்ம பேரே போயிடுச்சு தெரியுமா? அத கேட்கலன்னா ரசிக்க தெரியுமா? ஓ ஆடல் பாடல். ஆடல் பாடல் அண்ணே நீங்க பாட்டில் விடுவீங்களா? சைலன்ஸ் சைலன்ஸ். நேரம் ஆகும். ரெண்டு வேஷம் வரணும். அப்பதான் முடியாது புரியா? அப்பதான் முடியாது. பாப்பா உனக்கு எதுல வேணும்? பழத்துல வேணுமா, பூசல வேணுமா, நடுத்தரத்துல வேணுமா, டப்பாங்குத்துல வேணுமா? அண்ணா ஓய் நீங்க நடுவுலயே விடுங்களே. நான் நடுத்தரத்துல விட்டுமா? ஆமா. யா கட்டில் கிடக்கிறதா? அது வேண்டாம். அண்ணா விடுனா முடியல நாங்க போட்டோம்னா. சரி சரி வரோம். ஏய் அண்ணா நகரே ஆண்டாலே ஐயா வர்றாங்க கோபாலே. பல்டி அப்பள ஆட்டிக்கிறாங்க கண்ணாலே. ஐயா பல்டி அப்பள ஆட்டிக்கிறாங்க கண்ணாலே. இது நம்பாலே ஆண்டா கோபாலே. இது நம்பாலே ஆண்டா கோபாலே. ஆ திண்டினக்கா ஏ திண்டு வேண்ட மேல ஒரு கணக்கா. திண்டினக்கா ஏ திண்டு வேண்ட மேல ஒரு கணக்கா. கவர்மெண்ட் ஜுன்னடிச்சா தலைவலிடா மாமே. அதே அண்ணா ஜின்னே நவா ஜின்னே கிளிகிளிடா மாமே. ஆ இஞ்சினக்கா ஏ இஞ்சு வேண்ட மேல ஒரு கணக்கா. கவர்மெண்ட் நர்ஸ் பேரு மேரி. ஆ கவர்மெண்ட் நர்ஸ் பேரு மேரி. அவளுக்கு வாங்கி தந்தா தமிழ்நாட்டு சாரி. சாரி தெரிஞ்சு போச்சு மாமா பேரு மாறி. மாறி மாறி நான் ஜகா வாங்கி கேட்டு போட்டே. சாரி சாரி ஐயா மேரி சாரி. இது நம்பாலே என்னடா கோபாலே. ஏய் கோபாலே எனக்கு போயாடா கோபாலே. ஏன்டா இதுல அடிக்குற? எதுனா கட்டாத பாட்டு பாடுறா? யாரு கிட்ட? பாப்பாடா. ஏன் பாப்பாட கட்டாரத்து பண்ண என்ன ஆச்சு? பாப்பாட்ட கட்டாத பாட கூடாது. தப்பு அப்பா கோலம். ஏய் ஒரு குச்சி ஒரு குல்பி வந்து நின்னு ஒரு செல்ஃபி. ஒரு குச்சி ஒரு குல்பி வந்து நின்னு ஒரு செல்ஃபி. உங்கோட தா போட்டா குடிச்சேன்டாச்சு போனல. நீ எது பண்ணி தா போகலாமா நீ மூணுல. உங்கோட தா போட்டா குடிச்சேன்டாச்சு போனல. நீ எது பண்ணி தா போகலாமா நீ மூணுல. தள்ளி தள்ளி போகாதடி நில்லே. நம்ம கல்யாணத்தை எங்க வச்சுக்க சொல்லு சொல்லு. தள்ளி தள்ளி போகாதடி நில்லே. நம்ம கல்யாணத்தை எங்க வச்சுக்க சொல்லு சொல்லு. சண்டா மகாலட்சுமியே இத வந்ததால ஓவர் ரேட்ல நானும் ரஜினியே. சண்டா மகாலட்சுமியே இத வந்ததால ஓவர் ரேட்ல நானும் ரஜினியே. ஒரு குச்சி ஒரு குல்பி வந்து நின்னு ஒரு ஊமை. என்னடா பாட்டு பாடுறா? என்னடா கட்டாத பாடாம பாடுறா? இப்ப நான் ஒரு பாட்டு பாடுறேன். பாரு எப்படின்னு. இந்த மாதிரி பாட்டு பாடணும். சரியா பாட்டு பாடுறா? எப்படிடா பாடுறேன்? பாடுறேன் கேளா. பாடு பாடு. பட்டாம்பூச்செடி 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 பல பலனே ஜொலிக்கிற பவள கண்ணாடி. பக்குவமா வந்து நில்லு மாமா முன்னாடி. அழகே அழகே உன மனைவி ஆக்கவா. உன கையா பிடிக்கணும். உமா கொடுக்கணும். உன கையா பிடிக்கணும். காலையில கோமாளிக்கு உம்பா கொடுக்கணும். காலையில கோமாளிக்கு குடிக்கிறது குடுக்கறதுதான். கோமாளி குடுப்பாங்க காலையில. இல்ல வேண்டாம். கொள்ளக்கார குடுக்குறீங்களா? அம்மா இந்த சீராயிருக்கும் மாபெரும் சபைக்கு இந்த மாடாபிருக்கும் அப்பன்மார்களும் பெண்ணாயிருக்கும் நமதுரிமை தாய்மார்களும் இந்த பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர் மனவருக்கு நமது செங்கவேல் துணை கலைமகள் நாடக சபாவின் சார்பாக அனைவருக்குமே முத்தான முக்கன் வணக்கம். அப்படி வழக்கத்தை தெரிவித்திருந்தாலும்
இந்த சிங்கார சபையிலே என்ன நாடகம் அரங்கேற்றம் செய்தார். என்ன நாடகம் தெரியுமா? ஆஹா தெரியாதயா, யாருக்குமே தெரியாது. ஆமா யாருக்குமே தெரியாது. இன்னமும் இப்ப சொல்லிட்டு போனாலும் இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு வந்து கேட்டாலும் தெரியாது. தெரியாது ஏன்னா அங்கங்க பேசிட்டு இருக்கிறாங்களம்மா, என்ன பண்றது, ஒரே டைம் தான் சொல்லுவோம். அம்மா என்ன நாடகம் என்று தெரியுமா? என்ன நாடகம்? திசை காளியம்மன் பிறப்பு. திசை காளியம்மன் பிறப்பு. வேங்கை மகாசூரன் சம்ஹாரம். வேங்க மகாசூரன் சம்ஹாரம். என்ன நாடகம்? திசை காளியம்மன் பிறப்பு. பிறப்பு வேங்க மகாசூரன் சம்ஹாரம். வேங்கை மகாசூரன் சம்ஹாரம். இந்த நாடகத்துல அப்பேற்பட்ட நாடகத்தை சீரும் சிறப்போடும் அரங்கேற்றம் செய்திருந்தாலும் அம்மா நான் வந்திருக்கும் வேளையிலே நான் யாரு? எனது பெயர் என்ன? நான் யாருட்டு பாப்பா? யாருட்டு பாப்பா? யாரா இருப்பா? யாரா கெட்டு போயிருவா. எல்லா பொம்பளை கேட்டங்கிட்ட பேசிட்ட மரியாதை கெட்டு போயிருக்கா. ஆளை பாரு, மொபரைய பாரு. என்ன என்னடா என்னடி போடி பாப்பா கண்ணு கண்ணே அண்ணா ஓய் நான் யாரு? எனது பெயர் என்ன? என்ன அறிவு தெரிந்ததா தெரியலையா? எங்க அம்மா தெரியறதுக்கு என்ன ஆச்சு? இங்க முன்னாடி மக்கள் சத்தம், பின்னாடி நம்ம மத்தளகாரன் சத்தம், நீனா கோயில தான் மிகப்பெரிய சத்தம். ஆமா 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 அம்மா ஓய் பால பருவமுள்ள சோலை குயிலை போல பச்சை வெளி எல்லைக்கு உச்சமில்லாத ரூபி கலைமகள் அழி
மகள் என்று சொல்லி வரக்கூடிய கல்விக்கெல்லாம் அதிபதி கலைவாணி சரஸ்வதி. கல்விக்கெல்லாம் அதிபதியாகிய கலைவாணி சரஸ்வதியோ எனது பெயர். ஓ, தங்களுடைய பெயர் கலைவாணி சரஸ்வதி. ஆமாடி. சரி மாமா. அப்படி கலைவாணி சரஸ்வதியாக நான் இருந்துட்டாலும் அம்மா, ஓய், நான் எப்படி ஜனனமானவள் தெரியுமா? நான் எப்படி பிறந்திருப்பேன்? ஏப்பா கொள்ளக்காரர, எனக்கு ஒரு சந்தேகங்க. எந்த போட்ட பிள்ளைங்க வேஷம் போட்டு வெளியே வந்தாலும் நான் எப்படி பிறந்தேன்னு தெரியுங்களா? நான் எப்படி பிறந்தேன்னு தெரியுங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களே. அந்த பிறக்கத்துல எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா எல்லாரும் கேக்குறாங்க தினந்தோறும் இந்த கேள்வி கேக்குறீங்க. நான் கொள்ளக்காட்டும் கேக்குறேன் பாப்பா. வர பிள்ளைங்க எல்லாம் நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. கேட்டுட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா அதுக்கான இது மட்டும் எனக்கு தெரிய மாட்டேங்குது. தெரியல. அதனால எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. என்ன சந்தேகம்? நான் இன்னைக்கு உங்ககிட்ட கேக்குறேன். இனிமேல் யாரும் அந்த வார்த்தை கேட்க மாட்டாங்கல்ல? கேட்க மாட்டாங்க. ஏன் பாப்பா? என்னன்னா நானேக்கோ எப்படி நீ பிறந்தேங்கிற நீ எப்படி பிறந்த? முன்னாடி பிறந்தியா, பின்னாடி பிறந்தியா, சைடுல பிறந்தியா, கவர்மெண்ட் ஹாஸ்பிடல், பிரைவேட் ஹாஸ்பிடல், முக்கிய பத்தாங்களா, முக்கம் பத்தாங்களா, வயிற்று டர்னு கிழிச்சு பத்தாங்களா, 108 பிறந்தாங்களா, 107 வெக்காம பிறந்தாங்களா, இல்ல காசுக்கு பிறந்தியா, இல்ல ஓசுக்கு பிறந்தியா? எப்படி முன்னாடி பிறந்தீங்களா, இல்ல பின்னாடி பிறந்தியா, இல்ல சைடுல பிறந்தியா, இல்ல முக்கி பத்தாங்களா, இல்ல முக்காம பத்தாங்களா, வயிற்று டர்னு கிழிச்சு பத்தாங்களா, இல்ல 108 பிறந்தியா, 108 பிறக்காம பிறந்தியா, இல்ல காட்டுல பிறந்தியா, வீட்டுல பிறந்தியா, ரோட்ல பிறந்தியா, இல்ல சிசிறு மூலியமா பிறந்தியா, பிளேடு மூலியமா பிறந்தியா, இல்ல காசுக்கு பிறந்தியா, இல்ல ஓசுக்கு பிறந்தியா? இத்தனை விதமா இருக்குதா? ஆமா. ஏன்னா இத்தனை கேள்வி இல்ல கேட்டதுல கூட தெரியும். காட்டுல பிறக்கிறது, வீட்டுல பிறக்கிறது, வண்டியில பிறக்கிறது, போக பிறக்கிறது, கத்திக்கிட்டு பிறக்கிறது, கத்தாம பிறக்கிறது, இதெல்லாம் கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இல்லைன்னே சொல்லல. ஆனா காசுக்கு பிறக்கிறது, ஓசுக்கு பிறக்கிறது எப்படி? காசுக்கு பிறக்கிறது, ஓசுக்கு பிறக்கிறது தெரியும். திருட்டு முண்டை என்ன ஒரு சந்தேகம்? எல்லாமே தெரியுங்க. தெரியுங்கிறீல்ல? ஆமா. இதுக்கு ரெண்டுக்குமே விளக்கம் சொல்லிட்டு போ. ஓ, இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆமா. காசுக்கு பிறக்கிறது என்ன, ஓசுக்கு பிறக்கிறது என்ன, இதுதான் தெரியல. ஏன் பாப்பா? என்னன்னா நல்லா சொல்ல தெரிஞ்சுக்கோ. எப்படி ஒரு ஆம்பளைக்கு பொம்பளைக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. சரி. கல்யாணம் பண்ணி வச்ச உடனே 10 மாதத்துல பாரு வயிறுத்தோ பெருசாகி போயிடும். மாமா காத்தடிக்க மாட்டாங்க மாமா. அதான் என்ன கருப்பாயி போயிடுச்சாமா. கர்ப்பமாயிருவாங்க. 10 மாதத்துல பாரு வயிறுத்தா பெருசு வந்து கர்ப்பமாயிருவாங்க. திடீர்னு பாரு என்ன ஆகும்? அந்த பிள்ளைக்கு பிரசவ வலி பிடிக்கும். பிரசவ வலி பிரசவ வலி பிடிச்ச உடனே புருஷங்காரன் எதையும் கண்டுக்க மாட்டான். ஒரே ஒரு போன். ஹலோ 108 ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து சுடுகாடுல நீ பேசாம உட்காரு மாமா. அந்த தென்னந்தோ போட்டுக்கு வா அப்படின்னு போன வச்சிருவாங்க. அப்படியே ஆம்புலன்ஸ் ஓயம் கத்திட்டு வரும். எங்க வரும்? அட கொஞ்சம் கையில கத்திட்டு வீட்டுக்கு வரும். வீட்டுக்கு வந்த உடனே பிள்ளை பாரு அழுங்காம குலுங்காம தூக்கி பெட்ல படுக்க வைப்பாங்க. படுக்க வச்ச உடனே அப்படியே குழுன்னு ஏசி ரூம்ல கூட்டிட்டு போய் வலி பிடிக்குதா பிடிக்கலையா பார்க்க மாட்டாங்க. அப்புறம் இத்த பெரிய கத்தி எடுப்பாரு டாக்டர். இத்த பெரிய கத்தி எடுப்பாரு. எடுத்து பறத்துல கிழிப்பாரு. வயத்தை புடிச்சு கிழிப்பாங்க. அப்புறம் வயத்தை புடிச்சு கிழிப்பாங்க. அப்படியே குழந்தை எடுத்து கையில கொடுப்பாங்க. வயத்தை கிழிச்சு குழந்தை எடுத்து கையில கொடுப்பாங்க. பில் எவ்வளவு? 2.5 லட்சம் ரூபாய். சாமி வயித்தை டர்னு கிழிச்சிட்டாவே 2.5 லட்சம் ரூபாய். 2.5 லட்சம் ரூபாய். இது காசுக்கு பிறக்கிறது. ஓசுக்கு பிறக்கிறது எப்படி தெரியுமா? பிள்ளைக்கு வலி பிடிச்ச உடனே ஓட சேர்த்துவே சாப்பிடி எடுத்துவே.
இப்போது குத்தனா போ இந்த குத்து அட இந்த குத்து விஜயச்சா நான் உன்னை குத்தல அச்சோட்ட நினைச்சு பார்த்தா மலைசமுத்திரம் ஒன்றிய மையப்ப மலை மையப்ப மலை பேரு பூபதி அவர்கள் கோமலைக்காக 50 அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நமது கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். வணக்கம் வணக்கம் பாப்பா நான் கேம் அடிச்சு போயிடலாம் என்ன பாப்பா காசுக்கு பிறகு அப்படி கத்தி எடுத்து கிழிச்சா 2.5 லட்சம் ரூபாய் அது காசுக்கு போறதுப்பா. ஆமா சரி ஓசுக்கு போறது எப்படி தெரியுமா? எப்படி கேட்கணும் ஓசுக்கு போறது சொல்றேன் பாருங்க. பிள்ளைக்கு வலி புடிச்சோன்னு எதையும் பார்க்க மாட்டாங்க. அண்டா உண்டாவெல்லாம் உருட்டி தள்ளி போட்டு தூக்கி பைக்ல உட்கார வச்சு தர 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 தரன்னு எடுத்துட்டு போய் குப்புனு சீக்கிரத்துல தள்ளி போடுவாங்க. ஆமா பிள்ளைக்கு வலி பிடிக்கிற வரல இங்கிட்டும் அங்கிட்டும் இங்கிட்டும் அங்கிட்டும் நடக்க விடுவாங்க. ஐயா அட பிள்ளைக்கு வலி பிடிக்கணும்ட்டு அப்புறம் அப்பயும் வலி பிடிக்கலன்னா பாரு பெட்ல ஏறி படுக்க வச்சிருவாங்க. கவர்மெண்ட் நர்ஸாக பாத்துருக்கிறியா? நான் மாத்திரை போட்டு போட்டு சத்ததிக்கும் இப்படி வந்து நிப்பாங்க. பாப்பா வலி பிடிச்சிச்சா? இல்லைங்க மேடம். இப்ப வலி பிடிக்குது பாரு. வெட்டு கம்பி இழுத்து பிடிச்சிட்டியா? பாப்பா முக்க முக்க எல்லாம் முக்குமா 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 முண்டா அப்படிமா பாரு. அப்படியே முக்குன குழந்தை அப்படியே பொத்த கட்டின்னு வெளியே வருமாயா. குழந்தை வரத கூட பிரச்சனை இல்ல. வேற என்னதான் உனக்கு பிரச்சனை? பிள்ளை முக்குன பிய்யி வெளியே வந்து கிடக்கும் பாரு. அதுதான் ஏகப்பட்ட சண்டையே வரும். ஏன்னா குழந்தை பெக்கிறதுக்கு பிய்யி வெளியே வரதுக்கு யாருக்கு சண்டை? கவர்மெண்ட் நர்ஸாக்காவுக்கும் பிள்ளை பெத்த அம்மாளுக்கும். அவங்க 2 பேருக்கு சண்டை. இது ஏன் பேஷண்ட் பிய்யி நான் தான் அள்ளுவேன். இது நான் பெத்த பிள்ளை பிய்யி நான் தான் அள்ளுவேன் அப்படின்னு சண்டை போட்டுக்குவாங்க. ஐயா அவங்க 2 பேருக்கு சண்டை. அதுதான் இதுதான் ஓசுக்கு பிறக்கிறது. சரி சரி. நீ காசுக்கு பிறந்தியா ஓசுக்கு பிறந்தியா? அண்ணா நீ சொன்ன மாதிரி நான் காசுக்கும் பிறக்கல ஓசுக்கும் பிறக்கலையே. அப்ப நீ கண்டவனுக்கு தான் பிறந்திருக்க. தம்பி இந்த குழந்தை பார்க்க சொல்லிட்டேன். 2 டாக்டர் காதல காட்டிட்டு போறாங்க. நாளைக்கு போலீஸோட கூட்டு நிப்பாங்க. எங்கடா கத்தி எடுத்து நான் கிழிச்சு நீ பார்த்தா அப்படின்னு சொல்லி நீ பேசாம உட்காருமா. சரி சரி. ஏன்னா நீ சொன்ன மாதிரி அப்படி எல்லாம் பிறக்க கிடையாது. பிறந்த வழியே வேற. அப்ப இப்ப வேற வழியா பிறந்திருப்பாள் அடிக்குது. எப்படி ஒச்சு வழியா பிறந்தியா? இல்லன்னா நான் எப்படி பிறந்தவள் சொல்லட்டுமா?
தேவாதி தேவர்களும் அசுராதி அசுரர்கள் எல்லாம் ஒன்று கூடி அன்று ஒரு நாள் தேவமட்டமானது கிடைந்தார். ஆமாடி தெரியுமா? எப்படி தேவாதி தேவர்களும் ஒன்று கூடி தேவ அமிர்தம் கிடைக்கிறாங்க. அப்படியா? தேவ அமிர்தம் கிடைச்சாங்க. தேவ அமிர்தம் கிடைக்கிறாங்க. எப்படிமா? எப்படி? மந்திரிகிரிமணியை மத்தாக வைத்து திருப்பார்கடலில் ஒரு மாண்டமாக உற்பத்தி செய்து ஆதிசேஷம் என்று சொல்லக்கூடிய நாகத்தை அணை கயிறாக மாற்றி தேவர் கூட்டமெல்லாம் ஒருபுறமும் அந்த அசுராதி கூட்டமெல்லாம் ஒருபுறம் நின்று சந்திரனை தூணாக நிறுத்தி இருவருமே தேவமுதல் கிடைக்கிறாங்க. ஆமாடி. அப்பொழுது தேவமுதல் கிடையும் பொழுது சரியாக ஒருவர் அல்ல இருவர் அல்ல 60,000 சப்தரிசி பெண்கள் பிறக்கிறோம். 60,000 பெண்மணிகள் பிறக்கிறீங்க. ஆமா. சரி. அந்த 60,000 பெண்மணிகளே ஒருவராகிய இந்த கல்விக்கெல்லாம் அதிபதி கலைவாணி சரஸ்வதி தேவத்து வழியாக பிறந்து வெளியே வந்தேன். ஓ, நீங்க வந்து தேவ அமிர்தத்தின் வழியாக பிறந்திருக்கிறீங்க. ஆமா. சரி சரிமா. அப்படி பிறந்து வளர்ந்து 16 வயது ஆன பிறகு எங்களுக்கு திருமணம் ஆனது. கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் சந்தேகம் கேட்டோம். கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன உனக்கு ஒரு ஆச்சரியம்? இல்ல கேட்டோமா? ஏன்னா நடந்துருச்சு. எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. பரவாயில்லையா? அம்மா, உன்னை மாலையிட்டு வேலையிட்டு யாரு? அது யாரு? 2 பேர் இருக்கிறாங்களா? மாலையிட்டு வேலை வெட்டி சொல்லி கொடுத்தது யாரு? அட 2 பேருமே ஒரே ஆள் தானா? ஒரே ஆள் தானா? யார் அது? என் கணவர் யாருன்னு கேட்கிறாங்க. அண்ணா, என் கணவர் யார் தெரியுமா? சத்தியலோகத்தை பரிபாலமாக ஆண்டு வரக்கூடிய சதுர்முகம் படித்த பிரம்மதேவ மன்னனோ எனது கணவர் ஆவார். ஓ, பிரம்மதேவ மன்னனை திருமணம் செய்தீர்கள். பிரபுதேவா எனக்கு ஃப்ரெண்டு தான். யாரு? என் பிரபுதேவா. எங்க பார்த்த? மெட்ராஸ்ல பார்த்து. நான் எங்க சொன்னேன், நீ எங்க சொல்லிட்டு இருக்க? நீ எங்க சொல்ற? நான் சத்தியலோகம். ஓ, நீ சத்தியலோகம். நான் மெட்ராஸ் பிரம்மதேவன். நீ மெட்ராஸ் பிரம்மதேவன் ஃப்ரெண்டா வெச்சுக்கோ. வெச்சுக்க முடியாது. சரி பாப்பா. அம்மா, அப்படி பிரம்மதேவ மன்னனை திருமணம் செய்திருந்தாலும் உங்களுக்கு எத்தனை ஆண் குழந்தைகள் எத்தனை பெண் குழந்தைகள்? அப்படியா? ஆமா சார். இதெல்லாம் வரைய கேப்பியா? ஆமா, ஒண்ணு மட்டும் முடிச்சிட்டு வேற மட்டும் போச்சுங்க. அண்ணா, சரியாக 3 குழந்தைகள். யார் யாரு? யார் தெரியுமா? தக்கன், தரணியாள், 3 மக்களை பெற்றெடுத்து இல்லற வாழ்க்கையிலே ஆனந்த சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரிமா? அது வேலை, அது சீவியம். அதற்காக ஓடி வந்தார். தங்களுடைய கணவருடன் அழைத்து வர சொன்னார். அடி கல்வி சதிபதி என்னை தடித்து போய் இருக்கின்றாய். ஓடி ஓடி என்னை காணுவதற்காக ஓடி வந்திருக்கலாம்.
பாதாரம் இந்த கமல்களுக்கு ஆதாரமாக மல்லிகை முல்லிகை கோங்கும் ஆதாரம் பெருவாசைக்கு மட்டுமே வரைக்கும் என்று சொல்லக்கூடிய அனைத்து வாசனாதி மகளை பிரித்து வந்து உங்களுடைய தேவியாகப்பட்ட கல்விக்கெல்லாம் அதிபதி கலைவாணி சரஸ்வதி பாதத்தை நமஸ்கரித்தேன் என்ன ஒரு பணிவு, என்ன ஒரு தெளிவு. பொண்டாட்டி என்னாட்டு கட்டணும். பொண்டாட்டி மாதிரி தான் இருக்கணுங்க. எப்படி? ஆமாங்க. ஒன்னும் பிரச்சனையா இருக்கு. என்னப்பா சொல்ல வந்தது சொல்லிட்டு போ. கட்ட தேவடியாளுக்கு மாதிரி தானே தேவதை போல் சேலம் சிவனாபுரத்தை வாழ்ந்து புகழ் பெற்று இன்னும் யார் என்றால் பேர் என்ன சொன்னீங்க? பேர் மட்டும் இன்னும் தேவராஜ் அவர்களும் செல்லம்மாள் அவர்கள் சேலம் சிவதாபுரம் சேர்ந்த செல்லம்மாள் அவர்களும் தேவராஜ் அவர்களும் அவசரத்தில் மக்காக 20 ரூபாய் வாரி வாரி கொடுத்திருக்கின்றார். அவர் அது குடும்பானதை வெல்லாமல் இரவனோட அருள் பெற்று என்றைக்குமே சிரஞ்சீவியாக வாழ அந்த ஆண்டவனை பிரார்த்திப்போம். ராமார்ப்பணம். எப்படி எப்படி என்னுடைய பாத்திய வணிக படிக்கால இந்த பார் உலகில் என்றும் சீரும் சிறப்புடன் இருப்பாய். அப்படியா? இருந்தாலும் கண்ணே, எதற்காக உன்னை அழைத்து தெரியுமா? எதற்காக அழைத்ததோடு காரணம் யாது காரணம் என்று உங்கள் மனைவியால் நான் தெரிந்து கொள்ளலாம் அல்லவா? இன்றைய தினத்திலே உலக மக்களை உயிர்களை படைப்பதற்காக நாம் யாகசாலை செல்ல வேண்டும் அல்லவா? அதனால உன்னை அழைத்து ஒரு வாய்பாட்டு சொல்லிவிட்டு போகலாம் என்று வந்தேன். புறப்படட்டுமா? போகலாம் சுவாமி. அப்படியா? சீக்கிரமாக நீங்க படிக்க சென்று வாங்க. நான் அரபணிக்கு போய் கல்வி ஓதக்கூடிய வேலை என்ன இருக்கிறது? அப்படி புறப்படலாமா? போய் வாருங்கள்.